श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. सञ्चार पद्धति श्लोकं 307. यमनियमविशुद्धैः यं न पश्यन्ति चित्तैः श्रुतिषु चुलकमात्रं दृश्यते यस्य भूमा सुलभनिखिलभावं मांसदृष्टेर्जनस्य स्वयमुपहरसि त्वं पादुके तं पुमांसं. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. யம பிரம்மச்சரியம் முதலியவைகள் என்ன, நியம வேதாத்தியனம் முதலியவைகள் என்ன, இவைகளாலே விஷுத்தைகி தெளிந்திருக்கின்ற சித்தைகி மனசுகளாலே யம் யாதொரு பெருமாளை யோகினகா யோகம் பண்ணுகிறவர்கள் ந பஷ்யந்தி பார்க்கிறார்கள் இல்லையோ, யஸ்ய யாதொரு பெருமாளுடைய பூமா பெருமையானது ஸ்ருதிஷு வேதங்களில் சுலக மாத்திரம் சுரங்காயத்தனை அளவு திருஷ்யத்தே காணப்படுகிறதோ, தம் புமாம்சம் அந்த பெருமாளை துவம் நீ மாம்ச திருஷ்டே மாம்ச கண்ணை உடைத்தான ஜனஸ்ய ஜனங்களுக்கு சுலபமாய் அறியக்கூடியதாய் இருக்கின்ற நிகில பாவம் எல்லா சங்கதிகளை உடையவராக ஸ்வயம் தானே உபஹரசி கொண்டு வந்து கொடுக்கிறாய் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது நம் சுவாமி தேசிக பிரபந்தத்துலேயுமே இதை பற்றின ஒரு விவரணம் கொடுத்துருப்பார். அறுத்த பஞ்சகத்தில் யமனியவம் வாசனங்கள் இயலாவி புலநடக்கம் தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடைய சமாதிநலம் சாதிப்பார்க்கு இலக்காகும் அமரத்தொழும் மத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுதே அப்படின்னு. அதாவது யமம் நியமம் ஆசனங்கள் உபாசனங்கள் இதெல்லாம் என்னது அப்படின்னா, யமம் அப்படின்னா பிரம்மச்சரியம், அஹிம்சை, உண்மை, திருடாமை, பொருள் சேர்ப்பதில் ஆசையின்மை, இந்த 5 விஷயம்தான் யமம் அப்படின்னு சொல்லப்படுறது. நியமம் அப்படின்னா வேதாபியாசம், சத்வகுணங்கள், மனநிறைவு, விரதங்கள் கடைபிடித்தல், பெருமாளை நினைத்தல், இந்த 5 தான் நியமம்னு சொல்லப்படுறது. ஆக இந்த மாதிரி தியானம் பண்ணினா பெருமாளை பார்க்கலாம். ரொம்ப தெரிஞ்சவாளாக இருந்து வேதம் அபியாசம் பண்ணவாளாக இருந்தால் பெருமாளோட பெருமையை ஏதோ கொஞ்ச அளவு தெரிஞ்சுக்கலாம். நன்னா தெரியும்னு சொல்லவே இல்லை, சுலக்க மாத்திரம் சுரங்காயத்தனை அளவு திருஷ்யத்தை காணப்படுகின்ற, அவ்வளோதான் வேதத்தாலேயே சொல்ல முடியாது. பெருமாளோட பூர்த்தியான அந்த கல்யாண குணங்களை சொல்லி முடிக்கவே முடியலை. ஆக யமநியமம், இந்த யமங்கள் நியமங்கள் இதெல்லாம் பண்ணி ஒரு யோகியானவர் அவரால் என்ன பண்ண முடியறது அப்படின்னா, அதுவும் எப்பேற்பட்டது, விஷுத்தைகி சித்தைகி தெளிந்திருக்கிற மனசுகளாலே. அவ்வளோ, அதாவது புலனடக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தனை அங்கங்களையும் அத்தனை இந்திரியங்களையும் அடக்கி மனசையும் அடக்கி அந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி புலனடக்கத்தோட அந்த ஒரே ஒரு நோக்கோடு இருந்தோன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய மனத்தால் பெருமாளை திருமேனியை சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சாய்க்கிறார் பெரியவர்லாம். ஆக தமதறியும் தாரணைகள்ன்றது பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகமான அந்த திருமேனி, அது ஓரளவுக்கு சேவிக்கலாம். ஆனால் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இத்தனை அனுஷ்டானங்கள் உண்டு. இது பக்தி யோகத்தில் ஒரு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இத்தனையுமே பண்ணாதான் பெருமாளை ஓரளவுக்கு மனசில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். இப்படி இருக்கிற நிலையில் சுவாமி இங்கே சாய்க்கிற எங்களுடைய இந்த மாம்ச கண்ணால் பெருமாளை பார்க்குறபடி, சாதாரண இந்த கண், அந்த ஞானக்கண் யோகம் பண்ணி வர கண்ணெல்லாம் இல்லை, இந்த சாதாரண கண்ணால் எங்களுக்கு பெருமாளை பார்க்குறபடி எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து யார் எங்ககிட்ட கொண்டு வந்து அந்த பெருமாளை சேர்க்குறான்னா பாதுகாதேவியே நீதானே அப்படின்னு சாய்க்கிறார். ஏன்னா 750 வருஷம் முன்னாடி சுவாமி இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதுகிறப்ப கூட சில பேராலெல்லாம் கோவிலுக்குள்ளே போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்தது. அப்படி இருக்கிற காலங்களில் அந்த பெருமாளை, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிற வாய்ப்பு யாரால் கிடச்சது அப்படின்னா நம் சுவாமி சாய்க்கிறார். அது பாதுகையால் தான் கிடச்சது. நமக்கு நம் சுவாமியால் தான் கிடைக்கிறது. நம் சுவாமி சாய்க்கிறார், பாதுகையால் தான் கிடைக்கிறது அப்படின்னு. இப்போது இதில் பார்த்தோம்னா
தியானத்தின் மூலமாக நம்மளால் பெருமாளை கொஞ்சம் மனசில் நிறுத்த முடியும். அந்த விக்கிரக ரூபத்தை மனசில் நிறுத்தி இப்போ நமக்கு ஸ்ரீனிவாசர் அப்படின்னா எப்படி இருப்பாருன்னு தெரியும், ரங்கநாதன் அப்படின்னா எப்படி இருப்பாருன்னு தெரியும். ஏன்னா நம்ம அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சு, மூலவரை சேவிச்சு, உற்சவரை சேவிச்சு மனசை ஒரு நிலைப்படுத்தி, அதனால இப்போ நம்மளால் பெருமாளை பார்க்க முடியும். ஆனால் பக்தி யோகத்தில் இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி ஒரு விக்கிரக ரூபமாக அவள் யோசிக்கவே மாட்டா. பெருமாள் ஜோதிஸ்வரூபமாக அல்லது விக்கிரக ரூபமாக யோசித்தாலும் மனசை நிறுத்துறதுன்றது அவளுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பெருமாளோட குணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தின் மூலமாக ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியறது, அவ்வளவுதான். ஆக இப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகம் தெரியணும் அப்படின்னாலும் பாதுகையானவள் நமக்கு உதவி பண்ணுறா. எப்படி அப்படின்னா வீதி புறப்பாட்டின் மூலமாக பெருமாளை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறான். நம்ம கோவிலில் போய் சேவிக்கிறோம் அப்படின்னாலும் பெருமாளோட அனுகிரகன்றது ஸ்ரீசடாரி மூலமாக பாதுகையோட அனுகிரகமாக நமக்கு கிடைக்கிறது. இதன் மூலமாக பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகம் மனசில் பதியறது. ஆனால் அவரோட குணங்கள் எப்படி நமக்கு புரியும்? அது குணங்கள் புரியணும்னா நமக்கு வேதங்கள் தெரியணுமே. அப்படின்னா அந்த வேதங்களை நம்மளை எல்லாராலையும் வாசிக்க முடியாததுனாலையும், வாசிக்கிறவாளுக்கும் அதோட அர்த்தங்கள் எவ்வளவு தூரம் புரியறதுன்றது தெரியாததுனாலையும் நமக்கு தமிழ் வேதமான பிரபந்தமானது பெருமாளோட கல்யாண குணங்கள் அத்தனையுமே நமக்கு எவ்வளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கா. அதாவது அத்தனையுமே கொடுத்துட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாளோட கல்யாண குணங்கள்ன்றது எண்ணிக்கையில் அடங்கிறதே கிடையாது. நம்மளால் எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கா நம்மளுடைய ஆழ்வார்கள். ஆக அங்கே ஆழ்வார்கள் ரூபமாகவும் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாதுகாதேவி தான் அந்த இடத்துல நமக்கு நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணியிருக்கான்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக பெருமாளோட அந்த திவ்யமங்கல விக்கிரகம் நமக்கு புரியணும்னாலும் பாதுகையோட அனுகிரகம் தான் வேண்டி இருக்கு. பெருமாளோட கல்யாண குணங்கள் புரியணும்னாலும் நம்மாழ்வார் அப்படின்ற அவதாரம் எடுத்த பாதுகையோட அனுகிரகம் தான் வேண்டி இருக்கு. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு சௌகரியமாக கொண்டு வந்து கொடுக்குறாவோ, எவ்வளவோ கஷ்டப்பட்டு யமனியமெல்லாம் அதெல்லாம் கடைப்பிடிச்சு மனசுக்குள்ள பெருமாளை நிறுத்தி கல்யாண குணங்களோடு சேர்த்து சேவிக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறவா அத்தனை பேருக்கு நடுவில் நமக்கு ரொம்ப சுலபமாக மாம்ச கண்ணால் பெருமாளையும் பார்க்க வச்சு, அதை பார்க்குற சமயத்தில் நமக்கு அந்த திருவாய்மொழியை கேட்கறதன் மூலமாக அந்த கல்யாண குணங்களையும் ஒரு சேர அனுபவிக்க வச்சு பெருமாளை பார்த்துட்டே அந்த திருவாய்மொழியை சேவிக்கிறது, அது காதால் கேட்கறது அப்படிங்கிற அந்த ஒரு சுலபமான விஷயத்தை யார் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறா அப்படின்னா நம் பாதுகாதேவி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாங்கள் கஷ்டப்படாமல் பெருமாளை சேவிக்கிறதுக்கு எங்களுக்கு நீ இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணுறையே பாதுகாதேவியே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.